கால்ல இறைவனை வேண்டிக்கிட்டு தைரியமா காரியத்துல இறங்குங்க. நிச்சயமா ஜெயிப்பீங்க. கவலையப்படாதீங்க. புரியலன்னா इंग्लिशलियो हिंदीलियो சொல்லி புரிய வை. हम समझे वर्मा जी, इस साल हम महल को तोड़कर होटल बनाएंगे. கோட்டையை நவீனப்படுத்துறதுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் இந்த மகேந்திரவர்மா செஞ்சு தருவான். வர்மா சார், முழுசா நமக்கு அனுகூலமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஈஸ்வரவர்மா அமைதியா இருப்பான்னு எனக்கு தோணல. அவனை நான் அடக்கிறேன், நீ சும்மாறா. அப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி. हाँ वर्मा जी, हाँ हमें फ्लाइट का समय हो गया. ओके, वी विल कॉल यू फ्रॉम मुंबई. शेरी शेरी. अच्छा वर्मा जी, हम आपसे विदा लेते हैं. चलो. இந்த தடவை எங்க தலைவருக்கு எம்எல்ஏ பதவி கொடுக்கல, அவ்வளவுதான். கண்டிப்பா சீட் கொடுப்பாங்க, கவலைப்படாதியா. அந்த நம்பிக்கையில தான் பணத்தை வாரி அடிச்சிட்டியா. சார் இந்த ஊருக்கு புதுசா? ஆமா சார் டீ. இந்த எளவனூர் கோட்டை இங்க எவ்வளவு தூரம் இருக்கு? 15-20 கிலோமீட்டர் இருக்கும். அந்த கிளாஸ் கொஞ்சம் மேலே ஏத்துறீங்களா? நல்ல குளிர். Who are you? I'm Rosie. Rosie Samuel. பேரை கேட்கவா வண்டியை நிறுத்துறீங்க? Shut up. உங்க அப்பா வீட்டு வண்டி நினைச்சா நீ பாட்டுக்கு ஏறி உட்கார்ந்துட்டு இருக்க? இறங்கு கீழே. இது பூங்குன்றத்துக்கு போற வண்டி தானே? இல்ல, எளவனூருக்கு போற வண்டி. இளவனூர் போற வழியில தான் பூங்குன்றம் இருக்கு. என்ன அங்க டிராப் பண்ணிட்டா போதும். ஒவ்வொரு ஸ்டாப்லயும் நின்னு ஆளை இறக்கி விட்டு போறதுக்கு இது ஒன்றும் கவர்மெண்ட் பஸ் இல்ல. ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா ஆயிட்டதுனால பெட்ரோலும் அதிகமா செலவாயிடாது. பெர்மிஷன் இல்லாம வண்டியில ஏறிட்டு விளக்கமா கொடுத்துட்டு இருக்க. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், வண்டி விட்டு கீழே இருங்க. கெட் அவுட் ப்ளீஸ். இந்த ராத்திரில என்ன தனியா இறக்கி விடாதீங்க. பகல்லையே பயமா இருக்கிற இடம் இது. ராத்திரியில சொல்லவா வேணும்? ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன். பார்ட்டி முடிஞ்சு வரதுக்குள்ள லாஸ்ட் பஸ் போயிடுச்சு. எனக்கு இப்போ உடனே வீட்டுக்கு போகணும். என் கிராண்ட்பா மம்மியும் தேடுவாங்க. ப்ளீஸ். புலிவால் பிடிச்ச கதையா போச்சு. தேங்க்யூ. சார், பூங்குன்றத்துல நிறைய ஃபிளாக் கார்டன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? இல்ல. சார் எங்க இருந்து வரீங்க? வீட்ல இருந்து. எல்லாரும் அப்படிதான். என்ன ஊருன்னு கேட்டேன். திருநெல்வேலி. ஆஹா, நான் படிச்சது அந்த ஊர்ல தான். எம்ஏ இங்கிலீஷ் லிட் கம்ப்ளீட் பண்ண முடியல. நான் அதை ஒண்ணு கேட்டேனா? தமாஷான ஆளா இருக்கீங்க. Shut up. உள்ள வந்தா ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போலாம். நல்ல குளிரா இருக்கு இல்லையா? No thanks. Okay, see you then. Good night. Good night. நான் தான் தும்பினேன். இல்ல, என் பேர் தும்பி. பரவாயில்ல, தும்பிங்கிற பேர் உனக்கு பொருத்தமா தான் இருக்கும். நான் என் வாழ்க்கையில இப்படி ஒரு மோசமான தும்பல, கோரமான தும்பல இப்பதான் கேட்கிறேன். ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் தெரியுமா? பாலகோபாலன் சார எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க உள்ள போலாம். உங்களுக்காக நல்ல முயல் கறி பதமா வறுத்து வச்சிருந்தேன். காத்திருந்து பார்த்தா லேட் ஆயிட்டதால நானே சாப்பிட்டேன். இனிமே நீங்க என்ன சாப்பிட போறீங்க? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் சாப்பிட்டு வந்துட்டேன்.
இந்த பக்கம் வாங்க. ம். இதான் சாரோட ரூமு. நீங்க இங்கதான் இருக்கணுங்கிறது இல்ல, இங்க எங்க வேணாலும் தங்கிக்கலாம். ம். இது உங்களோட சொந்த இடம் மாதிரி. அப்படியா? பின்ன அப்ப போய் என் பொட்டி எடுத்துட்டு வா. ஓ ஆ. ம். ம். ஐயோ, அந்த ஜன்னலை திறந்தாங்க நினைக்காதீங்க சார். கருங்குரங்கு காட்டெருமெல்லாம் வந்து பயமுறுத்தும். அத பத்தி கவலை இல்ல. இந்தாங்க உங்க போட்டு. என்னோட கோட்டா? இது அந்த பொண்ணோட கோட்டா இருக்கும். அப்படி போடுங்க சார். பொண்ணை கூட்டு வந்திருக்கீங்களா? ஜாலிதான். ஓகே ஓகே, அனுபவிங்க. சார், இந்த தும்பி இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் தும்ப மாட்டான். ஒண்ணு போட்டனா விஷயம் தெரியாம பேசாத. வரும்போது லிஃப்ட் கொடுத்தேன். இது இப்ப எப்படி கொடுக்கறது? கொடுக்கலாம் சார். டயத்தை பாத்தீங்களா? நடு ராத்திரி ஆயிடுச்சு. யானைங்க எல்லாம் திரிகிற நேரம். நீங்க படுத்து தூங்குங்க, நாளை காலையில கொடுத்துக்கலாம். நானும் போய் படுக்கிறேன். யாருன்னு பாரு. யாரு நீங்க? நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். இதை தரத்துக்காக தான் வந்தேன். புரியலையே. இங்க ஒரு பொண்ணு நேத்து ராத்திரி டிராப் பண்ணிட்டு போனேன். அவ இதை வண்டியிலே மறந்து வச்சுட்டு வந்துட்டா. அப்படி இருக்க முடியாது. அந்த மாதிரி யாரும் இல்ல. இல்ல, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த வீடுதான். கண்டிப்பா இந்த வீடு இல்ல. ஓ, ஐம் சாரி. இந்த பொண்ணுதான். நேத்து நான் இவ்வளவுதான் இங்க டிராப் பண்ணிட்டு போனேன். ஆமா, பேரு கூட என்கிட்ட ரோசின்னு சொன்னா. எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கு. அதுக்கு வழியே இல்ல. ரோசி செத்து போய் 6 மாசம் ஆச்சு. பாட்டி சொன்ன கதைகள் மூலமாக பேய்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். கல்வெட்டுகளிலும் ஓலைச்சுவடிகளிலும் எத்தனையோ பேய் கதைகளை காலம் காலமாக நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். ஆத்மாவிற்கு மரணம் கிடையாது. இறந்த ஆத்மாக்கள் மோட்சமடையாமல் இந்த உலகத்தையே சுற்றி சுற்றி வரும். இது மக்களின் நம்பிக்கை. இதை உண்மை என்று நிரூபிக்கும் வகையில் பல சம்பவங்கள் இந்த பூமியில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கலைஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் மிகவும் இஷ்டமான கதாபாத்திரம் பேய். அதனால் தான் இது போன்ற கதைகளுக்கு முடிவே கிடையாது.
என்ன கொஞ்சம் உள்ள கூப்பிடக்கூடாதா? பயப்படாதீங்க, உங்களை நல்ல பழக்கம் இருக்கு. படிச்சது யூனிவர்சிட்டி காலேஜ்ல தானே? நீங்க எம்ஏ சோசியாலஜி ஃபர்ஸ்ட் ரேங்க், அப்புறம் ஜேர்னலிசத்துல கோல்டு மெடல். பேரு பாலகோபால். கஷ்டம், இந்த பாலுவுக்கு மரியாதை சுத்தமா தெரியல. இனியாவது நான் உள்ள வரலாம்ல? நான் இங்க இருக்கேன். நான் உள்ள வரதுக்கு கதவு திறக்க வேண்டிய அவசியம் இல்ல. யாரு யார் நீ? இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்களா? நேத்து ராத்திரி தானே நீங்க என்ன டிராப் பண்ணீங்க. நான் ரோசி, ரோசி சாமியல். ஆஹா, குழம்பாதீங்க, கவலைப்படாதீங்க. பாலுவுக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு பாலுவ நல்லா தெரியும். அதை எப்படி சொல்றது? நான் சூரியனை பாக்குறேன், ஆனா உலகம் முழுக்க ஒளி வீசிட்டு இருக்கிற சூரியன் என்ன பாக்குமா? நான் மழையையும் பூக்களையும் காதலிக்கிறேன், ஆனா அது என்ன காதலிக்குமா? என்னால உணருமா? இப்படி பரஸ்பரம் தெரிஞ்சுக்காமையும் புரிஞ்சுக்காமையும் இந்த உலகத்துல எத்தனை எத்தனை காதல். புதியது புதியது உலகெங்கும் வீசுது வீசுது தில்லானா ரே தில்லானா. மலர்வாசம் புதியது புதியது உலகெங்கும் வீசுது வீசுது தில்லானா ரே தில்லானா. மனமெங்கும் ஏங்கிது ஏங்கிது புது மஞ்சம் தேடுது தேடுது தில்லானா ரே தில்லானா. செல்கிறதின் நேரத்தில் நெஞ்சிருக்கும் நேரத்தில் யாராரோ விரியது பட்டு அறியாமல் உள்ளம் தொட்டு பாடி பாடி தேடி ஓடும் தாமரை முட்டு இவ்வளவு காலம் முட்டு அழகிய செந்தூரப்பட்டு. மலர்வாசம் புதியது புதியது உலகெங்கும் வீசுது வீசுது தில்லானா ரே தில்லானா. அந்த மகரந்தம் மயந்திரம் கிடக்காரோ காதலின் உற்சவ கொடியேற்று அந்த காதலின் லீலைக்கு விளக்கிறது. இருபது விளக்கு மேகத்தில் மூழ்குது மோகனம் பிறக்குதுவா. குயிலும் பேசுது புதுமணி சொல்லுது விளக்கு தந்திரவா. பகிர்ந்து பறக்குது பலவழி போவது தொட்டி நிமிடவா. தினம் தினம் இரவு கொள்கிற கட்டி அளித்திடவா. நீங்களும் கஞ்சிமிக்கி பாப்பிடுமே ஆடி பாடி தேடி ஓடும் தாமரை முட்டு இவருள் நடந்து முட்டு அழகிய செந்தூரப்பட்டு. மலர்வாசம் புதியது புதியது உலகெங்கும் வீசுது வீசுதில்ல. மனமெங்கும் எங்கிரி எங்கிரி புது மஞ்சம் தெரிகிறது தெரிகிறதில்ல. ஒரு பெண் கழுவது மருகன் கழுவது வெட்டம் இனி என்ன நலநலமுடன் வளவளமுடன் மாதிரி மலரந்து தேவரை நீ ஒரு தேவர போன்றவன் கருவிடையனை வந்து கங்கையின் தீர்த்தம் என்றே உன்னிடம் மூழ்கி போனேனே. கை வந்த சொர்க்கம் என்று மெய் தொட்டு பேசிடுமோ ஆடி பாடி தேடி ஓடும் தாமரை மொட்டு இவளொரு தாழம்பு மொட்டு அழகிய செந்தூரப்பட்டு. மலர்வாசம் புதியது
இது தில்லனா தில்லனா செவ்விதழின் ஓரத்தில் நெஞ்சிருக்கும் நேரத்தில் யாராரோ வடிது பட்டு அறியாமல் உள்ளம் தொட்டு ஆடிப்பாடி தேடி ஓடும் தாமரை மொட்டு இவள் ஒரு தாழம்பூ மொட்டு அழகிய செந்தூர பொட்டு என்ன? நான் கவிதா. காதல் கவிதான்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. நான் காதலிக்கல, காதலிக்க வைக்கிறது என்னோட வேலை. டு ஹெல்ப் others fall in love. இப்போ சாரோட காதல் லைன் என் வசத்துல இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஏ லைனா? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவ. அழகான பொண்ணு, சக்சஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. சார் என்ன மறக்கவே மாட்டீங்க. அவஸ்தையோட காத்துட்டு இருக்கா. இப்போ கேண்டீன்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ப்ளீஸ் வந்து பாருங்களேன். இல்ல அது வந்து ஒரு தடவை வந்து பாருங்க சார். அவளை பாத்துட்டீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க, தெரியுமா? நோ சான்ஸ். ப்ளீஸ் சார், ஒரே வாரத்துல அப்படி சொல்லிடாதீங்க. அவளை பாத்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. அப்படியா? அந்த பொண்ணை பத்தி இவ்வளவு தூரம் சொல்றீங்கன்னா பாத்திர வேண்டியது. கம் ஆன், லெட்ஸ் கோ. கடவுளே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே. போலாமா? போலாம். எங்க? அதான் நானே பாத்துட்டு இருக்கேன். என்னது? இல்ல, இங்கதான் இருக்குன்னு சொன்னா. ரொம்ப நல்லா இருக்கு. சும்மா இருக்கிறவன ஆசை வார்த்தை காட்டி இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்து. ச்சே, ஏம்மா காதல் கவிதா, உன்னை நம்பி லவ் பண்றவங்களோட நிலைமை என்ன ஆகுறது? சரி சரி, வந்தது வந்தாச்சு. உன் செலவுலயே ஒரு காஃபி சாப்பிட்டு போவோம். உட்காரு. 2 coffee please. Yeah, it's my fault. ஒரு ஃப்ரெண்டாவோ இல்ல கிளாஸ்மேட்டாவோ இருந்தா போறான்னு சொல்லலாம். He is a reputed person. அந்த ஆளு உன்னை பார்க்கணுங்கிற ஆசை இருந்துச்சு, தெரியுமா? I know கவி. I'm very serious. ஏய், என்ன நீ குழப்பாத. நீ காதல் பைத்தியமா அலையறங்கிறதுனாலதான் நான் பல கேஸ் பெண்டிங்ல வச்சுட்டு உன் கேஸ் கையில எடுத்திருக்கேன். அது உனக்கு நல்லா தெரியும்ல. ஏய், காதலிக்கும் போது மட்டும் உன்னோட ஸ்மார்ட்னஸ் எங்க போச்சு? அது சொன்னா அவனுக்கு புரிய போறது இல்ல. நீ காதலிச்சிருந்தா தானே டைரக்டா அவர் முன்னாடி நின்னு என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். இப்படியே போனா உன் காதல் உருட்ட மாதிரிதான். கருணாக்க வச்சுட்டு ஒண்ணும் சொல்லாத. சாரி கவி, நீ இன்னொரு சான்ஸ் கொடு. நெக்ஸ்ட் மீட்டிங்ல கண்டிப்பா அவர் முன்னாடி வந்து நான் பேசுவேன். ஏ ரோசி, வாக்கு மாற மாட்டியே? மாற மாட்டேன். அப்பா அம்மா மேல சத்தியம். ரோசி, சடகா கேட்ட உடனே ஏதோ ஒரு பரவாயில்ல. ரோசி, கவலைப்படாத. நமக்கு சரி வருமானு யோசிச்சு முடிவு பண்ணலாம். என்ன தற்சமயம் எனக்கு எவ்வளவு கேட்டா போதும். பட் அப்பா, ப்ராப்ளம் நம்பர் 2. என்னது? That's a big problem. Come on. அது மிஸ்டர் பாலுவுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரியல. கேட்டியா மரியா? The biggest joke of the year. Silly girl. Fool. ஏய், உனக்கு புத்தியே இல்லடி. ரோசி, எங்களுக்கு சம்மதம்னே நீ நினைச்சுக்க. ஆனா முதல்ல அவருக்கு உன்ன பிடிக்குதான்னு தெரிய வேண்டாமா? Hey, are you crying? See, பாலுவுக்கு இஷ்டமான தெரியணும், அவ்வளவுதானே? Within half an hour I'll get the information. Oh, but now the time is 11 o'clock at night. அப்போ விடியற வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க. முடிஞ்சா பாலுவை இங்க உங்க முன்னாடி கொண்டு வந்து இஷ்டம்னு சொல்ல வைக்கிறேன். இப்ப பார்த்தா மறுபடியும் சொல்ல மாட்டாரு.
நாம சந்திச்சிருக்கணும். பட் விதி அனுமதிக்கல. ஒருவேளை நாம இப்படிதான் சந்திக்கணும்னு தெய்வத்தோட நிர்பந்தமோ இல்ல பாலு? இட் இஸ் ஸ்ட்ரேஞ்ச், அன்பிலீவபிள். கதையில நான் படிச்சிருக்கேனே தவிர என் வாழ்க்கையில் ஏற்பட்ட முதல் அனுபவம் இதான். என்னால இதை ஜீர்ணிக்கவே முடிய மாட்டேங்குது. எல்லாம் விதியோட விளையாட்டு. நானும் என் காதலும் சத்தியமானது. மரணத்தால கூட நம்மளை பிரிக்க முடியாத உண்மை. பாலுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? காதலுக்கு முடிவே இல்லை. உண்மையில உங்களை தேடி அலையாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். கடைசியில தெரிஞ்சது என்னோட சொந்த ஊருக்கு தான் வரீங்கன்னு. இனி நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் நானும் இருப்பேன். அது அது எப்படி முடியும்? முடியும், நீங்க பாருங்களேன். நாளையில இருந்து நான் இங்க உங்களோடயே இருக்க போறேன். நாம அடிச்சு தூள் கலப்பலாம். ஒரு ஆத்மாவோட ஏக்கம் இல்லையா பாலு? தெரியுது. ஆனா நான் மட்டும் இங்க இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இது தெரிஞ்சது. அவங்களெல்லாம் ஏமாத்தி நான் வெளியில துரத்திடுறேன். என்னோட கையில என்னென்ன விதைகள் இருக்குன்னு தெரியுமா? பட் ஒரு கண்டிஷன், பாலு என் கூடவே இருக்கணும். இங்க நாம மட்டும் போதும். என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் ஒரு வித்தியாசமான கட்டுரைக்காகவும் நான் எங்கெங்கயோ அலைஞ்சு தெரிஞ்சிருக்கேன். நிறைய எழுதி தள்ளியிருக்கேன். அப்படி ஒரு மேட்ரு கிடைச்ச த்ரில் இருக்கு எனக்கு இப்போ. ஓகே, அப்ப காலையில பார்க்கலாம். நீங்க தூங்குங்க. ஸ்வீட் ட்ரீம்ஸ். குட் நைட். குட் நைட். பாலு, எங்க தேடாதீங்க, நான் இங்கதான் இருக்கேன். எங்க இருக்க? என் கண்ணுக்கே தெரியல. அதான் ரோசி, மத்தவங்க என்ன பார்க்கணும்னா நான் மனசு வைக்கணும். மனசு வைக்கட்டுமா? கடவுளே, இட்லி இட்லி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? ஏய், நீ இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடலாம். சாப்பிடலாம் இல்ல, சாப்பிடணும். ஆத்மாவுக்கும் பசிக்கும்ல. சூப்பர். ஃபீமேல் எப்ப வந்தது? இப்பதான் வந்தேன். ஃபீமேலோட பேர் என்ன? ரோசி. ஓ, நல்ல அம்சமான பேரு. அது வந்து சாரி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரே. பயப்படாதீங்க, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீங்க எங்க என்ன வேணாலும் நடத்துங்க. நான் பயங்கரமான கோஆபரேட்டிவ் டைப். என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்ல சார், என்னோட 6th சென்ஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. கிச்சனுக்கு போறதுக்கு ரோடு எங்க இருக்கு? ரோடா? டோரு. அதோ அங்கே. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அவனை ஏதாவது பண்ணியா? ஒரு சின்ன மிரட்டல். அந்த அப்பாவை எப்போ எதுக்காக பயமுறுத்திட்டு இருக்க? அது ஏன்னா எனக்கு இஷ்டம் இல்ல. இங்க நாம மட்டும் இருக்கணும். இப்ப எனக்கு எந்த சத்தத்தை கேட்டாலும் பயம்தான். எஸ், கம் இன். காடு பூரா வைக்கல, நாடு பூரா வைக்கல, காட்டு பூஞ்சோலையில கூட குளிர்து நண்பா. வடநாட்டுல வனவாசத்தை முடிச்சுட்டு நேரா மூணாறு, தேக்கடி, பீனமேடு, மைசூர்னு போய் பறவை மிருகங்களை போட்டோ எடுத்து கலக்கிட்டு நான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது நீ இங்க இருக்கேன்னு. சரி, கொஞ்ச நாள் இங்க தங்கிட்டு இங்க இருக்கிற நேச்சரை ஸ்டடி பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஆஹா, என்ன அருமையான பிளேஸ். யாருடா இந்த நியூ ஃபேஸ்? ரோசி, என்னோட ஃப்ரெண்ட். உண்மையை சொல்றா, எங்க இருந்து தள்ளிட்டு வந்தேன்? ராதாகிருஷ்ணன், என்னுடைய ஸ்டாஃப் போட்டோகிராஃபர். ஹலோ. அல்லோ, இந்த ஃபாரஸ்ட்னு சொன்னாலே எனக்கு கொஞ்சம் வீக்னஸ் சொல்ல முடியாது. இந்த பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இதெல்லாம் போட்டோ எடுக்கிறது என்னோட ஹாபி. அது மட்டும் இல்ல, கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில என்வைரன்மெண்ட் சயின்ஸ்ல டாக்டரேட் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. பாலு, என்ன பத்தி சொல்லிட்டேன்ல, இனி என் விஷயத்தை சொல்லு. ஒரு நல்ல போட்டோ எடுத்து ஃப்ரீயா அவளுக்கு கொடுக்கறேன். அது கொடுக்க வேண்டியதில்லை, அவளே எடுத்துக்குவா. தமாஷ் பண்ணாதா? ரெக்கமெண்ட் பண்றா. ரெக்கமெண்ட் பண்றாக்கன்னு அதையே ரகசியமா பேசுறீங்க. அப்புறமா நாம டிஸ்கஸ் பண்ணலாம்.
முதல்ல நீங்க சாப்பிட வாங்க. கேட்டியாடா? இது ஓகே. ஐயோ மாட்ட போறோம். சரியான டிஃபனு. வடையில ஆரம்பிக்கிறேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீடா? இந்த இட்லியும் வடையும் வாழ்க்கையில மறக்க முடியாது. என்ன என்ன தவளை தவளை மாதிரி இருக்குடா. வேற என்ன சாப்பிடலாம்? புட்டு இருக்குல்ல, சூப்பரா புட்டு இருக்கும்போது எலி எலி வெள்ளை எலி. நீங்க இதான் சாப்பிடுறீங்களா? ஆமா. ஐயோ, ஃபாரஸ்ட்லயே விளையாடின ராதாகிருஷ்ணனுக்கு எலினா இத்தனை பயமா? அதே திடீர்னு பார்த்தா எல்லாரும் தான் பயப்படுவாங்க. பழம் பிடிக்கும் எனக்கு. பழம் இந்த நேந்திரம் பழத்தை அப்படியே சாப்பிடக்கூடாது. இதை துண்டு துண்டாக்கி ஸ்லைஸ் ஸ்லைஸா நறுக்கி நெய் பழத்துல போட்டு பாலு, இப்ப நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? எல்லாம் திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு. பாருங்க, பாலுவை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு இப்ப பழைய நாணமோ வெக்கமோ ஒண்ணுமே இல்ல. ஏன் அப்படி சொல்ற? இப்ப நான் செத்துட்டேனே, செத்தவங்களுக்கு எது நானும். அதுவும் கரெக்ட் தான். அதோ நம்ம ராதாகிருஷ்ணன். இன்னைக்கு இது எடுக்காம அது பறந்து போச்சுடா. அட காக்கா, ரோசி வேண்டாம். வேணும். பாலுவை தவிர எல்லாரையும் இங்க இருந்து துரத்தணும். பர்டிகுலரா இவனுக்கு கொழுப்பு அதிகம். ஏய் போட்டோகிராஃபர். ஹாய். ஒரு பறவையை ஸ்னாப் எடுக்கணும்னு பார்த்தேன். ஜஸ்ட் மிஸ்ஸிங். ஆனா வேற ஒரு க்ளோஸ் அப் கிடைச்சது. ஒரு மான், 2 மைனா, ஒரு காட்டெருமை. எங்களை ஒரு ஸ்னாப் எடுக்க முடியுமா? ஆஃப் கோர்ஸ். உங்களை முதல் தடவை பார்த்தப்பவே எடுக்கணும்னு நினைச்சேன். போட்டோ எடுத்தா எனக்கு என்ன தருவீங்க? அது முதல்ல போட்டோ எடு, அப்புறம் பார்க்கலாம். ஓகே, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட நில்லுங்க. ஆஹா, என்ன அற்புதமான ஸ்ட்ரெச்சர்ரா. மங்களகரமான ஃபேஸ். ஸ்மைல் ப்ளீஸ். என்னடா? நத்திங். பாலு போச்சு. என்னடா? பாலு, உண்மையை சொல்ற. இவளை எங்க இருந்து தள்ளிட்டு வந்த? தள்ளிட்டு வந்தனா? பின்ன இவ ஊர் என்ன, பேர் என்ன, யார் அவ? ராதாகிருஷ்ணா, இவ நீ நினைக்கிற மாதிரி டைப்பே இல்லடா. அதான் நானும் சொல்ல வந்தேன். இவ நான் நினைக்கிற டைப்பே இல்ல. கேமரால பார்க்கும்போது ஒரு ஃபேஸ் சேஞ்ச், 3D எஃபெக்ட். உண்மையை சொல்றா. யாரா அவ? அவளுக்கு உனக்கு என்னோட உறவு கேக்குறல்ல? நீ எந்த பொண்ணு கூட வேணாலும் தொடர்பு வச்சுக்கிறான். ஆனா அந்த பேய் பொண்ணு கூட தயவு செஞ்சு தொடர்பு வச்சுக்காத. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அந்த பேய் பொண்ணு யாருடா? அத அப்புறம் சொல்றேன். பேய் பாடும் பாட்டு. வெளிச்சம்
வருமோ நிலவின் பாதை தேய்ந்திடுமோ நில ஒளியும் சுடுமோ இதெல்லாம் ரோசியோட வேலை இல்லையா? இல்ல சார், இவங்க மகேந்திர வர்மாவோட ஆளுங்க. இவங்க வருவாங்க நான் எதிர்பார்த்தேன். நீங்க ஆரம்பிங்க. நாமளும் பார்க்கலாம். இந்த நேரத்துல நாம இங்க இருக்கணுமா? பயமா? பயத்தினால இல்ல, தைரியம் இல்லாததுனால. ஹெல்ப் வேணுமா? வேண்டாம், இவங்களை நான் பாத்துக்கிறேன். அடிபடலையே சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க உங்க ரெண்டு பேரும் ஆளே காணோம்? மயங்கி போயிட்டேன் சார். நாம ஏதாவது உதவி செஞ்சிருக்கலாம், அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். கச்சேரி முடிஞ்சது. பாட்டு டான்ஸ் போதும். குழந்தைங்க இடத்த காலி பண்ணுங்க. எங்கம்மா என்னோட அக்காவும் மாமாவும்? அவங்களுக்கும் அட கூப்பிடுமா. மகேந்திரவர்மா என்ன இந்த பக்கம்? அக்காவும் மாமாவும் சௌக்கியமா இருக்கீங்களான்னு பார்க்க வந்தேன்.
இல்ல நான் எழுதி பொழப்பு நடத்துறவனுக்கு அங்க என்ன வேலை? மகேந்திரா, மரியாதையா பேசு. ஆஹா, என் கூட பொறுத்தவரை இங்கதான் இருக்கியா? நல்லா கேட்டுக்க. எளவனூர் கோட்டையோட எல்லா பத்திரங்களும் இப்ப என் பேர்ல. அந்த சொத்து முழுசும் எங்க பாகம், எங்க சொந்தம்னு அக்கா சொல்லிட்டு திரிகிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த எண்ணத்தை அடியோட குழி தோண்டி புதைச்சிடுங்க. அந்த கோட்டையை மறந்துடுங்க. பாம்பே பார்ட்டிக்கு ஹோட்டல் நடத்துறதுக்கு நான் கோட்டையை வித்துட்டேன். இல்ல மகேந்திரா, நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. துரத்துனதையும் ஆக்கிரமிச்சதையும் நாங்க இன்னும் மறக்கல. உண்மை என்னைக்காவது வெளியில வரும். என் மனைவிக்கும் பொண்ணுக்கு அந்த மாளிகை உரிமையானது. அதை உனக்கு எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? அப்ப அதுக்காக தான் பாதுகாவல விஷயத்துல வருங்கால மருமகனை அனுப்புனிய. அவனுக்கு என்ன பத்தி தெரியும். என்னோட பசங்க கிட்ட அவன் விளையாடிட்டான். பரவாயில்ல, நம்ம ஆளுங்களும் 4 போடு போட்டுருக்கானுங்க. பாருங்கன்னு, இனி உனக்கு சனி தசை தான். ஞாபகம் வச்சுக்க. நீ வாழ்நாள் பூரா விதவியா கண்ணீர் சிந்தி கழிக்கிறது உன் விதி. மகேந்திரா. ஆமா மாமா, சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். எலவனூர் போன அவன் அத உல்லாச பயணமா மாத்திக்கிட்டு காடு மலை எல்லாம் பார்த்துட்டு திரும்பி வர சொல்லுங்க. அதை விட்டுட்டு எலவனூர் கோட்டையை சொந்த ஆக்கணும்னு நினைச்சானா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அவனை கண்டம் துண்டமா வெட்டி கூறு போட்டு எலவனூர் மலையிலிருந்து தூக்கி வீசிடுவேன். பொறுக்கி எடுக்கிறதுக்கு எலும்பு துண்டு கூட கிடைக்காது. ஞாபகம் வச்சுக்க. பெரிய படிப்பு படிச்சவல்ல, புரியும்படி சொல்லிடு என் மாமன் பொண்ண. ஹலோ பாலு, நான் ஈஸ்வரவர்மா பேசுறேன். என்ன நீ ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? அந்த மகேந்திரன் இங்க வந்திருந்தா. என்னது? நீ இன்னும் அங்க இருந்தா உயிரோட இருக்க மாட்டேன்னு மிரட்டினா. உனக்கு ஏதாவது நடந்ததுன்னா அப்புறம் எதுக்குப்பா அந்த சொத்து கோட்டை? வேண்டாம், நீ இன்னைக்கே திரும்பி வந்துடு. வர்மா சார், நான் வந்த காரியத்தை முடிக்காம அது நல்லா இருக்காது இல்ல? அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாத. சோறு தண்ணி இல்லாம ஒருத்தி அழுதுகிட்டு இருக்கா. அவகிட்ட கொடுக்குறேன், பேசு. எனக்கு ஒண்ணு சொல்லாதீங்க. நீங்க இங்க வந்த போதும். ஏய், நீ எதுக்காக வீணா கவலைப்பட்டு இருக்க? இங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வேண்டாம், என்கிட்ட எதுவும் மறைக்க வேண்டாம். அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. நீங்க இங்க உடனே வந்துருங்க. இங்க பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இல்ல, நான் உங்களை பார்க்கணும். நீங்க இங்க வரலனா நாங்க இளவனூருக்கு புறப்பட்டு வந்துருவோம். அஞ்சலி, வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நாங்க புறப்படுறோம். ஹலோ ஹலோ. கூப்பிட்டது? எனக்கு வேண்டப்பட்டவங்க. அப்படின்னா ஊர் பேர் எதுவும் கிடையாதா? ரோசி ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் தனியா விடுறியா? அந்த போட்டோவை எரிச்சது நான் தான். பின்ன நான் என்ன செய்யணும்? அந்த பொண்ணோட போட்டோவை இங்க வச்சு அழகு பார்க்க சொல்றீங்களா? ரோசி, இதெல்லாம் உனக்கு தமாஷா இருக்கா? எனக்கு இல்ல, பாலுவுக்கு தமாஷ். என்ன என் காதலை ஏத்துக்கல? சொல்லுங்க, யாரு இவ? அஞ்சலி, நான் கட்டிக்கு போறவ, எனக்கு பொண்டாட்டியா வரப்போறவ. நாங்க காதலிக்கிறோம். அப்போ இத்தனை நாள் நான் எதுக்கு உங்களை காதலிச்சேன்? ஒரு நிழல் போல உங்க பின்னாடியே நடந்தேன். ஒரு அபூர்வ
பாலுவ காதல் கதையில நாயகியாக்கி முதல்ல விதியை ஏமாத்துச்சு. இப்போ அஞ்சலி கூட சேர்ந்து பாலுவை ஏமாத்துறீங்க. ரோசி, நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. காதல்ங்கிற பேர்ல இனியும் பலியாகிறதுக்கு மனசு இல்லை எனக்கு. ரோசி, பாலு எனக்கு வேணும். பாலுவோட ஜீவனுக்குள்ள வேற எந்த பொண்ணு நுழையறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். பாலு எனக்கு சொந்தம், எனக்கு மட்டும்தான். ஏதாச்சும் பதம் இல்ல ஒண்ணும் இல்ல. இல்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. முகத்தை பார்த்தாலே தெரியுது. அவ ஏதோ சொல்ல பண்ணல. நீ என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு. என்கிட்ட 5-6 டெக்னிக் இருக்கு, எடுத்து விடு. எந்த டெக்னிக்கும் வேண்டாம், முதல்ல ஆள விடுங்க போதும். எங்களுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சு. பாம்பு கூடவே இருந்த பாம்பு வேலாயுதம் கடைசியில பாம்பு கடிச்சு செத்தான்னு சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. என்ன சொல்ல வர? அதாவது சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான பேய் இப்ப சாரையே தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ல வரேன். இனிமே அந்த பேய் யாரையுமே தொல்லை பண்ணாது. அத நான் விரட்ட போறேன். நீ விரட்ட போறியா தமாஷா? டேய், உனக்கு வேடிக்கையா இருக்குல்ல? அடர்ந்த காட்டுல தனி போட்டோ எடுத்தவன்டா இந்த ஆர்க்கு. எனக்கு அவ எவ்வளவு வேலை காட்டினான். எவ்வளவு பயங்கரமான பெய்யானாலும் அதை நான் விரட்டி காட்டுறேன். பயந்துட்டியா? நட்ட நடு காட்டுல நடு ராத்திரியில போய் தனியா படுத்த தூங்கின வேண்டாம் இந்த தும்பி. எனக்கு பயம் எல்லாம் கிடையாது. இங்க இருந்து 2 ஸ்னாப் எடுத்தா எப்படி இருக்கு தெரியுமா? அடப்பாவி, நேரம் காலம் தெரியாம போட்டோ பத்தி பேசுறீங்க. மரத்து மேல இருக்கடா. பாரு. பாரு காப்பாத்துடா பாரு. நீங்க எப்ப அங்க போனீங்க? நான் ஃளைட்ல வந்து இறங்கணும். கிண்டல பத்தியடா. ஏறலடா, ஏத்தி விட்டது உன்னோட டெவில் ஏர்லைன்ஸ். ஆமா சார். எங்களை எப்படி அதை காப்பாத்துங்க சார்? பயமா இருக்கு சார். சார், உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். பாத்து இறங்க. எனக்கு இந்த ஏனில எல்லாம் இறங்கணும்னு அவசியமே இல்லை. சின்ன வயசுல இருந்து பல தடவை மறந்துருக்கேன். என்ன கிளை உடைஞ்சிருமேன்ற ஒரு இதுதான். எனக்கு காது கேக்குதுடா. ஹலோ ஹலோ, ராங் நம்பர். வாங்க வரணும் சார். எடவனூர் பகுதி டைவ்ல 7:30 மணிக்கு புறப்பட்டோம். ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம். நீங்க இறங்குங்க. கொஞ்ச நாள் அவங்க எப்படிதான் சூறாவளி காத்து ஜாஸ்தியா இருக்கு. வாங்க உழுப்பலாம். எல்லாரும் சீக்கிரம் வாங்க. உள்ள போயிடலாம். ஐயோ, கரண்ட் போச்சு. கரண்ட் போயிடுச்சு. வீட்டுல இருந்து கிளம்புறதுல இருந்து ஒரே தடங்கள் தான். வண்டி ஸ்டார்ட் ஆகல, டயர் பஞ்சர் ஆச்சு, பெட்ரோல் தீர்ந்துச்சு, ஒரு பஸ் வந்து உடைஞ்சிருச்சு. வேடிக்கை பக்கமா போய் விளக்கேத்துங்க. நீ போன ஒண்ணுதான் சொன்னாங்க. யாராவது போய் தொலைங்க. சரி, ரொம்ப பயமா இருக்கு. பாரு, என்ன பண்றேன்? வாய மூடு.
எல்லாரும் உள்ள போயிருங்க, நான் இப்ப வந்துடுறேன். போற நீ உனக்கு என்ன வேணும்? அவ வந்துட்டால என்ன தோக்கடிக்கிறதுக்கு இல்ல, அவ கூட சேர்ந்து வாழறதுக்கு நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன். ரோசி, நீ ஒரு ஆத்மா, உன்னை நீ புரிஞ்சுக்க. அது மட்டும் இல்ல, நான் உன்னை எப்பவுமே காதலிச்சதில்லை. தெரியும், நீங்க எப்பவும் என்ன காதலிக்கல, இனி எப்பவும் நீங்க காதலிக்க முடியாது. ஆனா நான் ஒரு ஆளை மட்டும்தான் இந்த உலகத்துல காதலிச்சிருக்கேன், அது நீங்க தான். ரோசி, நான் ஒரு மனுஷன், ஆனா நீ ஒரு ஆத்மா. சரிடா, நீங்க இருக்கிற உலகத்துல ஒரு ஆத்மாவுக்கு இடம் இல்ல, ஆனா ஒரு ஆத்மாவான ஏன் உலகத்துக்குள்ள நீங்க வரலாம். மனுஷனும் ஆத்மாவும் தானே ஒன்னா சேரக்கூடாது. ஆத்மாவும் ஒன்னா சேரலாமே. எனக்கு உங்களோட ஆத்மாவே போதும். வேணும், எனக்கு வேணும். அதுக்கு தடையா இருக்கிறது அவளா இருந்தா அவளையும் நான் கொல்லுவேன். ராதாகிருஷ்ணனோட உயிர் எடுக்கணும். இல்ல, ராதாகிருஷ்ணனா எனக்கு உயிர்னு சொல்ல வந்தேன். நான் என்னவோ நினைச்சேன், சுகந்தி மாதிரி ஒரு சூப்பரான பொண்ணு போட்டோ எடுத்து அதை பெருசா ப்ளோ பண்ணி அதை பாத்துக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசை. ராதாகிருஷ்ண மாதிரி அழகான ஆம்பளையோட தலையை வெட்டி எடுத்து முன்னாடி வச்சு அந்த முகத்துக்கு பவுடர் பூசி இப்படியே பாத்துட்டு உட்காந்துருக்கிறது எனக்கு ரொம்ப இஷ்டம். என்ன? ஒண்ணு இல்ல, ரொம்ப தாகமா இருக்கு. எனக்கும் நிறைய தாகம் இருக்கு கிருஷ்ணா, தீராத தாகம். சொல்லு, உனக்கு என்ன தாகமா? ராதாகிருஷ்ணனுடைய ரத்தத்தை குடிச்சாதான் தீரும். ஆமா, கழுத்தை நெரிச்சு கொண்டு குடல மாலையா போட்டு அந்த ரத்தத்தை குடிக்கணுங்கிற தாகம். ஐயோ ஐயோ, நில்லுடா. இங்க இருந்து உயிரோட திரும்பி போகணும்னு நினைக்கிறியா? அப்ப உன் கூட்டாளி கிட்ட போய் சொல்லு, ரோசி இங்கதான் இருக்கா, இந்த காட்டை விட்டு எங்கேயும் போகலன்னு. அவனை நான் கொண்டு போவேன். அதை யார் தடுத்தாலும் அவங்களை கொன்னு ரத்தத்தை குடிப்பேன். அம்மா, ஒரு முயல். அது வாட்டுக்கு போட்டுமே. ஹலோ, என்ன வேணும் உங்களுக்கு? அட, குழம்புக்காக வச்சிருக்கேன். ஏய், நில்லு. அடியே, ரொம்ப தூரம் போயிடாத. அம்மா, வந்துட்டியா? சமையலுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. என்ன இது? ஒண்ணும் இல்ல, சும்மா. என்னன்னு சொல்லு. பெருசா ஒண்ணும் இல்ல, சோப்பும் பவுடரும் சேர்ந்து. எவ்வளவு பெரிய பொட்டலமா இருக்கு சோப்பு பவுடருங்கிற? ஆமாமா. எனக்கு தெரியாதா உன்ன? அவளுக்கு ஏதோ வாங்கியிருக்க. வழியில முல்லைப்பூவை பார்த்தேன், ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். இத நீங்களும் உங்க கையில கொடுத்துருங்க. இத வாங்கிக்கிறதுக்கு அவ இங்க இல்லையே. எங்க போனா? காட்டுக்குள்ள இருந்து ஒரு முயல் இங்க வந்துச்சு.
அதை படிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடி இருக்கா. குழந்தைங்கிற நினைப்பு. எனக்கு ஒண்ணு ஆகல. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கல இது மாதிரி இடத்துக்குலாம் தனியா வராதுன்னு. நீங்க சொல்லவே இல்லையே. சொல்லலன்னா இப்ப சொல்றேன், வா என் கூட. ஒவ்வொரு நேரத்துல ஒரு மாதிரி இருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி கோவப்பட்டீங்க, நான் இங்க இருக்க மாட்டேன். இனிமே கோவப்படல, போதுமா? வா. போலாம். ரோசி, இந்த பாலகோபால உயிருக்கு உயிரா காதலிச்சு செத்து போன ரோசி. உனக்கு முன்னாடியே நான் மனசால கல்யாணம் பண்ணிக்கிட்டவளாக்கும். எங்களோட சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கைக்குள்ள நீ எதுக்கு வந்த? நிறைய கனவு கண்டவங்க நாங்க. ஆனா நீ அதை புடுங்க பாக்குற. செத்து குழியில போனா வெளியில வந்து நான் விட்டு தர மாட்டேன். ரோசி, நீ ஒரு ஆத்மாவுக்கு மறந்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்க. தெரியும், ஆனா ஆத்மாவுக்கு ஒரு மனசு இருக்கு. வாழ்நாள் பூராவும் உங்களுக்காகவே வாழ்ந்த மனசு. அந்த மனசுக்கு அமைதி கிடைக்கணும்னா நீங்க எனக்கு சொந்தமாகணும். இவரை எனக்கு விட்டு கொடுங்க. இல்லனா ஒண்ணு இல்ல, இவரை எதுவும் செய்யல. நாம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிருக்கோம். இவனுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா நடக்கும். இங்க வச்சு இந்த நிமிஷமே என்னை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. எந்த சக்தியாலையும் என்னை தடுக்க முடியாது. ரோசி, சொல்றது கேளு. வேண்டாம், தள்ளுங்க. எனக்கு இவ வேணும், இவ உயிர் வேணும். தேவைப்பட்டா எல்லாரையும் எரிச்சு சாம்பலாக்க என்னால முடியும். ஆனா எனக்கு வேண்டியது இவ உயிர் மட்டும்தான். இவ செத்தாதான் நீங்க எனக்கு கிடைப்பீங்க. அஞ்சலி, அஞ்சலி, என்னாச்சுமா? அஞ்சலி, அஞ்சலி,
அங்க பார்த்ததெல்லாம் உண்மையா பாலு? உண்மைதான். கொஞ்ச நாளா அவ என்ன ஒரு நிழல் மாதிரியே பின்தொடர்ந்துட்டு வந்தா. இது வரைக்கும் என்கிட்ட ஏன் இதை சொல்லல? உங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டாம்தான். ஆரம்பத்துல இது எனக்கு ஒரு பாட்டு மாதிரி தான் தோணுச்சு. ஆனா இப்போ என் பாலுவோட வாழ்க்கையில தான் நீ விளையாடணுமா? அவருக்கு ஏன் இந்த வேதனை? இதிகாசங்களும் புராணங்களும் கற்பனை இல்லைன்னு இப்ப புரிஞ்சுதா? பாலு, சொத்து சுகம் எதுவும் நமக்கு வேண்டாம். இப்பவே திரும்பி போயிடலாம், அதான் நல்லது. நாம இங்க இருந்து போறதுனால மட்டும் பிரச்சனை தீந்துராது வர்மா சார். நான் இங்க இருந்து எங்க போனாலும் ரோசியோட ஆத்மா என்ன பின்தொடரும். தற்சமயம் அஞ்சலியை கூட்டிக்கிட்டு எல்லாரும் இங்க இருந்து புறப்பட்டு போங்க. எங்க என் பொண்ணு ரோசி எங்க? இல்ல, இத நான் நம்ப மாட்டேன். என் மகளோட ஆத்மா அலையுதுன்னா எங்க? எங்களை பார்க்கறதுக்காக ஏன் இத்தனை நாள் வரல? என்னோட மகளை பார்க்கணும். எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு பக்கம் இதை விட பெரிய தர்ம சங்கடத்துல நாங்க இருக்கோம். அஞ்சலியும் நானும் இந்த உலகத்துல சந்தோஷமா வாழணும்னா ரோசியோட ஆத்மா இந்த மாதிரி அலையிறது நல்லதில்லை. நோ, நெவர். என் மகளோட ஆத்மாவை விரட்டுறதுக்கு நான் யாரையும் அனுமதிக்க மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் அவன் இந்த வீட்டுக்கு வருவான்னு நாங்க எதிர்பார்த்து அழுதுகிட்டு இருக்கோம். இது ரொம்ப விபரீதமானது. எங்களோட இந்த அவஸ்தையை நீங்க புரிஞ்சுக்கங்க. நாங்க இவ்வளவு சொல்லி நீங்க கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்கீங்களே. செத்து போன பொண்ணு மேல வச்சிருக்கிற மரியாதை நினைச்சு சந்தோஷப்படுறேன். அதை விதின்னு நினைச்சு நீங்க சமாதானப்படணும். நிமிஷத்துக்கு நிமிஷம் உருகி செத்து செத்து வாழ்ற ஒரு பொண்ணு எனக்கு இருக்கா? சொல்லுங்க, உங்க எல்லாருக்காக நான் அவளை கொல்லணுமா? ஒரு ஆத்மாவுடைய பிடியில சிக்கி துடிச்சுக்கிட்டு இருக்கிற எங்க குடும்பத்தை கொஞ்சம் பாருங்க. மரணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா செத்து போனவங்களோட ஆத்மா அலையிறது உண்மைன்னா அதுக்கு இந்த உலகத்துல கண்டிப்பா பரிகாரம் இருக்கும். அதை கண்டுபிடிக்க நீங்க எங்களுக்கு ஒத்துழைக்கணும். மரணம் ஆண்டவன் கிட்ட போறதுக்கு ஒரு குறுக்கு வழி. வயசு 16 60 எவ்வளவுங்கிறது அங்க கேள்வி இல்ல. பரலோகத்துல இருக்கிற அந்த ஆண்டவனோட தீர்ப்பு அது. ஃபாதர், பாவிகளைத்தான் ஆண்டவர் சீக்கிரத்துல கூப்பிடுவாரு. என் பொண்ணு அவ என்ன பாவம் செஞ்சா? சாமுவேல், ஆண்டவனோட வழிபாடுகள் வாழ்க்கையில துன்பம் வரும்போது மட்டும் பின்பற்றக்கூடியது இல்ல. வாழ்க்கையில என்னைக்காவது ஆண்டவனை வழிபடுறதுக்கு நீங்க வந்ததுண்டா? மரியா, மகளோட பிரிவு தாங்கிக்கிறது கஷ்டம். ஆனா அதை நீ ஏத்துக்கணும். அமைதியான ஒரு ஆழ்ந்த உறக்கம்தான் மரணம். அமைதி நிறைந்த ஒரு உலகத்தை காண அந்திம காரியங்களை செஞ்சு நாம இறந்தவங்களை வழி அனுப்புறோம். ரெஸ்ட் இன் பீஸ். அதுக்கு நேரா எந்த ஆத்மாவும் பூமியில அலையவே கூடாது. ஒரு ஆத்மாவும் அழவோ வேதனைப்படவோ கூடாது. மிஸ்டர் பாலு, நிலைமை இவ்வளவு மோசமா போனதால எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆத்மாவை அடக்கி ஆளக்கூடிய ஒருத்தரை நாம இங்க வரவழைக்கணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஃபாதர் இருக்கார். பிரார்த்தனைகளையும் பூஜைகளையும் கடுமையா செஞ்சு தெய்வ சக்தி அடைஞ்சு மனித குலத்துக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு ஃபாதர். அவரால கட்டுப்படுத்த முடியாத பேயோ பிசாசோ எதுவும் இந்த பூமியில கிடையாது. அவர் இப்ப சேலத்துல இருக்கார். நாம் அவரை வரவழைக்கலாம். ஃபாதர் ரொசாரியோ.
ரொசாரியோ, ரோசியை துரத்த வந்த ஃபாதர் ரொசாரியோ. மே ஐ கம் இன்? எழுந்துரு எழுந்துரு. ஏண்டா இப்படி பண்ணிக்கிட்டு? ரோசி நான் பேய் இல்லடா, பேய் வெளியே நிக்குது. யாரா வெளியில? உங்க அப்பா வெளியே நிக்கிறான். ஏய் மக்கு, ஒரு ஆண் பேய் நிக்குதுடா. தூக்கத்துல இருந்து எழுப்பி சாப்பிடுன்னு சொன்னா நான் சாப்பிட்டு வேண்டாம். பேயின்னு மட்டும் சொல்லிடாத, நான் செத்தே விடுவேன். அதுக்கு நான் என்ன பண்றது? அந்த ரோசி பாத ட்ரெஸ்ல தாடி எல்லாம் ஓட்டிக்கிட்டு ஆம்பளை வேஷத்துல வந்து நிக்கிறா. இனிமே நீ என் கூடவே தூங்குடா. எதுக்குடா? என்ன தனியா விட்டுட்டு போயிடாதுல, பயமா இருக்கு. தனியா விட்டுறாதா? ராதாகிருஷ்ணன் பேரெல்லாம் மனப்பாடமா சொல்றாரு. கொல்றதுக்கு முடிவு வேஷம் போட்டு வந்துடல. எங்களை கொண்டா போட்டு ஏன் யோசிக்கிற? ராதாகிருஷ்ணன், என்னது? ஃபாதர் ரொசாரியோ. ஃபாதர் ஐசக் சொன்னவர் தானே? எஸ். ஐம் சாரி ஃபாதர், இவங்க தெரியாம. இட்ஸ் ஓகே, நீங்க போங்க. வாங்க ஃபாதர். இந்த ஆத்மாக்கள் சில சமயம் நம்ம கண்ணை கட்டி வழிய மாத்திடும். ரோசி அவ என்ன 3 கிலோமீட்டர் அதிகமா நடக்க வச்சிட்டா. ஃபாதர், நடந்தா வந்தீங்க? எஸ், ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வந்தேன். பயங்கரமான இருட்டுல ஒரு துளி கூட வெளிச்சம் இல்லாம காட்டையும் மலையும் தாண்டி வந்தேன் இன் சர்ச் ஆஃப் ரோசி. அஞ்சலி உங்களோட? எஸ். நீ ரோசியை பார்த்த இல்லையா? How is she? Nice, smart. Hey, cool down, cool down. It is quite true. கல்லறையில இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவனுடைய பாதத்தை அடைய ஒரு சமயம் வரும். அப்போ நன்மை செஞ்சவங்க எல்லாம் தெய்வத்தோட பாசறைக்கும், தீமை செஞ்சவங்க எல்லாம் பிசாசோட பாசறைக்கும் சவக்குடியில இருந்து வெளியே வருவாங்க. ரோசியும் வெளியே வந்திருக்கா. பாது, எங்களுக்கு நிம்மதியே போச்சு. சாத்தானுக்கும் கடவுளுக்கும் நடுவுல என் குழந்தையோட வாழ்க்கை. I know. It is really a big crisis. ஃபாதர் சொன்ன மாதிரி நாங்க எல்லா ஏற்பாட்டையும் பண்ணியாச்சு. இன்னும் நாங்க என்ன செய்யணும்? Only one thing. எப்பவோ இங்க வரவே கூடாதுன்னு நினைக்கிற ரோசியுடைய ஆத்மா இன்னைக்கு ராத்திரி இங்க பறந்து வர்றதுக்கு நீங்க எல்லாம் பிரார்த்தனை செய்யணும். இன்னைக்கே நான் அவளை பார்க்கணும். எஸ், I want to see an interested and sweet lover, Rosie. அஞ்சலி, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நீ ரோசியை நினைச்சுக்கிட்டு நடந்தா போதும், உனக்கு எதுவுமே நடக்காது. ஆனா எந்த ஒரு காரணத்தை கொண்டும் திரும்பி பார்க்கவும் சத்தம் போடவே வேண்டாம். புரிஞ்சுதா? Take it easy. ஒரு மேஜிக் ஷோல மேஜிக்காரரோட பேச்சை கேட்டு நடந்துக்கிற பொண்ணுடைய ரோல் மாதிரி தான் உள்ளது. மன தைரியத்துக்கு வேணும்னா இந்த சிறுவியை கையில வச்சுக்கோ. ஃபாதர், என் பொண்ணோட உயிரை பணைய வச்சுதான் இந்த சோதனை நடத்தணுமா? அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? வர்மா சார், நீங்க ஃபாதர், நம்ம எல்லாரும் கூட தான் இருக்கோம். ஒண்ணும் நடக்காது. தைரியமா இரு, எல்லாம் நம்மளோட நல்லதுக்கு தான். நடந்து போ. இந்த ஆள் ஃபாதரே இல்ல, கொலகாரன். சத்தமா பேசாத, உங்க கையில கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. ரிலாக்ஸ், நீ போமா.
அஞ்சலி 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 நீ பயப்படாதம்மா, அது விழாது. நான் இருக்கேன்ல. ப்ளீஸ் ஃபாதர், இனிமே அஞ்சலியை வச்சு இந்த மாதிரி எதுவும் செய்ய வேண்டாம். I know. Rosie, she is very brilliant. இனி அவன் நேர்ல வரமாட்டா. நம்ம வேற வழிதான் யோசிக்கணும். Very beautiful. ஒரு ரோஜா பூவை பார்க்கிற சுகம் இருக்கு இல்ல மிஸ்டர் பாலு? தற்சமயம் இந்த போட்டோவை நான் எடுத்துக்கிட்டேன். என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? அது வேணுமா ஃபாதர்? அதை கொண்டு போனா நாங்க இருட்டுல போயிடும். ஏத்தி வைக்கிற மெழுகுவர்த்தி இவ. வயசான எங்க வாழ்க்கைக்கு இவதான் வெளிச்சம். எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, பரிகாரம் செய்யணும். கொஞ்ச நேரமாவது இந்த போட்டோ எங்ககிட்ட இருக்கணும். மிஸ்டர் பாலு, புத்திசாலி பொண்ணான ரோசி இனி என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இப்ப அவளுடைய உருவம் எனக்கு கிடைச்சிருச்சு. இனி இந்த போட்டோவை வச்சு அவளுடைய ஆத்மாவை நான் வரவழைப்பேன். தெய்வ ராஜ்யத்துக்கு கொண்டு போக வந்திருக்கிற கடவுளுடைய தூதுவன் நான். நீ ஏன் என் விஷயத்துல குறுக்கிடுற? என்ன என் இஷ்டத்துக்கு விட்டு? முடியாது. நீ செத்து போனவன். ஆத்மாக்களுக்கு பூமியில இடம் இல்ல. ஒரு மனுஷ ஜீவனை உபத்திரம் பண்ணவோ சபிக்கவோ கூடாது. தெய்வ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மேல் உலகத்துக்கு போறதா உனக்கு நல்லது. போறேன். ஆனா எனக்கு என் பாலு வேணும். நோ, அது முடியாது. ரோசி, உன்னுடைய காதல் நடைமுறைக்கு ஒத்து வராது. உண்மையான காதல் பொறாமப்படாது, வழிவாங்காது. புரியுதா? ரோசி, நான் சொல்றத நல்லா கேளு. நீ ஒதுங்கிடு. இல்ல, என் உயிரை காப்பாத்தாத தெய்வத்தை நான் ஏன் வழிபடணும்? உன்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லதை எடுத்து சொல்ல ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டு இருக்காரு. கொடூர தீயில இறக்கி உன்னை இல்லாம ஆக்கிடுவேன். முடியாது. உன்னால என்ன ஒண்ணு செய்ய முடியாது. என்னோட பிறப்போ வாழ்க்கையோ மரணமோ எதுவுமே ஒரு தெய்வத்தோட மதத்தோட விதிமுறைகளை பின்பற்றினது இல்ல. நீ கொண்டு போறதுக்காக வந்த இந்த ஆத்மா இருக்கே, எந்த தெய்வமும் எனக்கு தானமா கொடுத்ததில்ல. எந்த தெய்வத்துக்கு முன்னாடி நான் அடிபணிய வேண்டிய அவசியம் இல்ல. ரோசி, போ, இங்க இருந்து போ. இனிமே என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச உனக்கும் ஒரு சவப்பெட்டி தயார் பண்ண வேண்டி வரும். ஜாக்கிரதை. very dangerous. ரோசி, அவருடைய ஆத்மா எந்த வழிமுறைக்கும் கட்டுப்படாது. அவ எந்த சட்டத்தையும் மதிக்க மாட்டா. ஐ மீன், என்னோட தியானத்திலையும் சக்தியிலையும் கட்டுப்படாம ரொம்ப சக்தியோட இருக்கிற அவ.
அவளுடைய லைஃப்ல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. some terrific problem. வரணும் இந்த ஆள் தான். இந்த ஆள் ஒருத்தன் தான். தெய்வத்தையும் கோயிலையும் மதிக்காம இருந்தல்ல, கடவுளே இல்லைன்னு சொன்னா இவன். இப்ப என்ன ஆச்சு சாமி? ஃபாதர், நீங்க இப்படி கோவப்படுறதுனால பின்ன என்ன? கோவில் குருமார்களும் மத சடங்குகளும் தூசிக்கு சமம் இவருக்கு. ரோசி, அவளுக்கு ரோசின்னு பேர் வைக்க தீர்மானிச்சது யாரு? இந்த ஆளு என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கிற இவர் மனைவியும். இந்த கோவில்ல தெய்வத்தோட முன்னிலையில சம்பிரதாயப்படி அவளுக்கு ரோசின் பேர் வச்சீங்களா? சொல்லுங்க மிஸ்டர் சாம்பு. ரோசி, அவளுக்கு ஞானஸ்தானம் செஞ்சு வச்சீங்களா? இந்த உலகத்துல ஆண்டவர் கிருபை இல்லாம எந்த உயிரும் பறக்கவே முடியாது. ரொசாரியோ, மதர், ரோசியுடைய ஆத்மா பரிசுத்தமானதோ இல்ல, தெய்வத்தோடையும் இல்ல, சாத்தானோடைய பிசாசோடைய இருப்பிடமாயிட்டாங்க. தெய்வம் தானமா கொடுத்த ஆத்மா இல்ல என்னோடதுல ரோசி சொல்றதுக்கு காரணம் இதான் மிஸ்டர் பால். அதுக்கு நாம என்ன செய்ய முடியும் ஃபாதர்? ரோசியுடைய ஆத்மாவை தெய்வத்தோட பாதத்துல சேர்க்கணும். சம்பிரதாயப்படி ரோசியுடைய ஆத்மாவை தெய்வத்தோட பேர்ல சுத்தப்படுத்தணும். ஐ மீன், ரோசியுடைய பேர்ல ரோசியுடைய அம்மா மரியா சாமுவேல் ஞானஸ்தானம் ஏத்துக்கணும். சாமுவேல் சார் அதுக்கு சம்மதிக்கலனா? சம்மதிக்க வைக்கணும். ஞானஸ்தானம் நடந்தா ரோசியுடைய ஆத்மா சாந்தி அடையும். அவளை அடிமைப்படுத்துறதுக்கான என்னுடைய முயற்சிகள் ஜெயிக்கும். ஆனா அப்பவும் காம்ப்ளிகேட்டடான ஒரு பிரச்சனை இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, ரோசியுடைய ஆத்மா முக்தி அடையணும். அந்த ஆத்மா ஏன் முன்னாடி வரணும்? எல்லாம் தெரிஞ்ச ரோசியுடைய ஆத்மா இங்க வரவே வராது. ஆனா வரவழைக்கணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. எந்த விஷயம் நடக்க கூடாதுன்னு ரோசி நினைக்கிறாளோ அது நடக்கணும். அதாவது உங்க 2 பேரோட கல்யாணம். இந்த கோட்டையில வச்சு நான் சொல்ற எந்த நிமிஷத்திலையும் அந்த கல்யாணம் நடந்தாகணும். இல்ல ஃபாதர், திடீர்னு நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுவும் இங்க வச்சு. I know, but situation demands it. சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு. கத்தாத, என் துன்பங்களுக்கும் கண்ணீருக்கும் விமோச்சனம் இல்ல. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன். கல்யாணம் உங்களுக்கு இல்ல, எனக்கும் பாலுவுக்கும் தான். அந்த கல்யாணத்துல பொட்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு ரத்தம் எனக்கு வேணும், ஒரு ரத்தம் வேணும். அஞ்சலி, என்னாச்சு? ஞாபகம் வச்சுக்கோ, அந்த ஃபாதர் இல்ல,
தெய்வங்கள் எல்லாம் ஒன்னா வந்தாலும் இந்த கல்யாணம் நடக்காது. நான் நடக்க விட மாட்டேன். பூமியையும் ஆகாயத்தையும் பிளந்தாவது கண்டிப்பா நான் வருவேன். உன்னை கொன்னு அவனை கொண்டு போவேன். என்ன அஞ்சலி, என்ன அவளோட ஆத்மா சாந்தி அடையணும். அது போது எனக்கு மனப்பூர்வமா அந்த ஞானஸ்தானத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். என் மக எனக்கு இல்லாம போயிட்டான் அப்படிங்கிறது தான் உண்மை. அவளோட ஆத்மாவால கஷ்டப்படுற இந்த நல்ல மனுஷங்களுக்காக நான் ஞானஸ்தானம் செய்ய சம்மதிக்கிறேன். ஃபாதர், இதுல சம்பிரதாயங்கள் எதையும் இப்ப பார்க்க வேண்டாம். மனசாட்சி அதான் முக்கியம். எஸ், கரெக்ட். வேற வழி இல்ல. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு ரோசிக்காக சாமுவேல் ஞானஸ்தானம் எடுக்கிறது தான் நல்லது. எதுவானாலும் இனி ஒரு நிமிஷம் கூட நாம சும்மா இருக்க கூடாது. ஃபாதர் ஐசாக், இன்னைக்கு ராத்திரி உங்க தலைமையில கோயில்ல ஞானஸ்தானம் நடக்கணும். இங்க உங்க கல்யாணம் நடக்கணும். அதே சமயம் கல்லறையில ஃபாதர் டெல்மிக்கோட தலைமையில ஃபாதர்களுடைய கூட்டம் எனக்காக பிரார்த்திக்கணும். கல்லறையை தோண்டி அவங்க ரோசியுடைய சடலத்தை வெளியெடுக்கணும். ஐம் ஷூர் பாலு அஞ்சலி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ரோசியுடைய ஆத்மா அங்க பறந்து வரும். அதுக்குள்ள ஞானஸ்தான சடங்குகள் பூர்த்தி ஆகணும். அதோட அடங்காம சுத்திட்டு இருக்கிற ரோசியுடைய ஆத்மா அடங்கணும். அவன் ஆத்மா திரும்ப அவன் உடம்புக்குள்ள போறதுக்கு நான் பொறுப்பு. பட் ஃபாதர், ஞானஸ்தான சடங்குகள் பூர்த்தியான மட்டுமே ரோசி அடங்குவா. ரொம்ப பயமா இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா, அவர் இருக்காரு, ஒண்ணும் நடக்காது. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். பாலு, பாலு, என்ன போச்சு, எல்லாம் போச்சு, பாழா போச்சு. விஷயத்த சொல்ற. அந்த மகேந்திரவர்மா கூட்டத்துக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவங்க இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்களா? அவங்க இங்க புறட்டு வந்துகிட்டு இருக்காங்க. உடனே ஏதாவது செஞ்சாகணும், இல்லைன்னா நம்ம பிளான் எல்லாம் வேஸ்ட் பண்ணும். பாதரங்க அவர் ரூம்ல இருக்கார், பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். நான் யாருக்கும் தெரியாம வந்துட்டேன். இப்ப மட்டும் அவங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது. நீ போய் யாருக்கும் தெரியாம வண்டியை வெளியேற்று. பாவத்தை சுமக்கின்ற ரோசிக்காக தகப்பனான நான் சாத்தானையும் உன்னையும் உன்னுடைய எல்லா சூன்யங்களையும் என்னுடைய எல்லா வஞ்சனைகளையும் உன் மீது இருந்த எல்லா அவநம்பிக்கைகளையும் மன்னிப்பாயாக. மிஸ்டர் மகேந்திரன், நான் உன் காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இருந்து போயிடு. எனக்கு தெரியாம என்னோட கோட்டையில திருட்டுத்தனமா உனக்கு ஒரு கல்யாணம் கேட்குதாடா? வேண்டாம், இது கணக்கு தீக்கிறதுக்கான நேரம் இல்ல. சொத்து கோட்டை எதுவும் வேண்டாம். என்னோட அஞ்சலியோட உயிர் தான் எனக்கு முக்கியம். நாங்க இப்ப வாழும் வெறும் ஒரு கல்யாண சடங்கில் அங்க நடக்கிறது ஜீவ மரண போராட்டம். அடடா டேய், நேரம் ஆகுது, முகூர்த்தத்தை ஆரம்பிக்கணும். ராதாகிருஷ்ணா, சீக்கிரம் போய் பானு வர சொல்றேன். இல்ல, அப்புறமா கூப்பிட்டுக்கலாம். ஏன் இல்ல, முகூர்த்தத்துக்கு இன்னும் நேரம் இருக்கு, அதுக்கப்புறமா கூப்பிட்டுக்கலாமேன்னு சொல்ல வந்தேன். இவன் என்ன கிறுக்குத்தனமா பேசுறான்? பர்மா சார், இவங்கிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்ல. நான் போய் பாலு சாரை கூப்பிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சும்மா குறைங்க. அவரை கூப்பிடுற யோகிதை உனக்கு எங்கடா இருக்கேன்? இந்த நான் போயிட்டு வந்துடுறேன். ஆண்டவா, இந்த பாலுவை நான் எங்கன்னு போய் தேடுவேன்? அந்த பிசாசு தான் தொந்தரவு பண்ணுதுன்னு பார்த்தா இந்த மகேந்திரவர்மா அதை விட தொந்தரவு பண்றானே.
டேய், நீ எப்படா வந்த? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க எல்லாரையும் துரத்தி விட்டியா? என்னடா நான் சொல்லிட்டு இருக்கேன்? வெக்கப்படாதடா, வா எந்திரிச்சு வாடா, வெயிட் பண்றாங்க. காரியத்தை சாதிக்க இது உன்னோட தந்திரபாடா? என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இவன் கைய கால உடைக்கிறா. எவனாவது மேல கை வச்சீங்க அவ்வளவுதான். மரியாதையா சொல்றேன், நீங்களா இந்த இடத்த விட்டு போயிடுங்க. கல்யாணத்தை முடிச்சிட்டு நானே எங்க வரேன். அங்க வச்சு 2ல 1 பாத்திரலாம். அதை விட்டுட்டு மாளிகை மண்ணாங்கட்டின்னு சொல்லிக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்த வந்தீங்க, நாளைக்கு சூரிய உதயத்துக்கு நீ இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் மாளிகை உரிமை கொண்டாடுறதுக்கு உன் பரம்பரையில ஒரு புல்லு பூண்டு கூட இருக்காது. ஜாக்கிரதை. எனக்கு தெரியும், ஞானஸ்நானம் முடிகிற வரைக்கும் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். நாம நினைச்சது ஒண்ணு, ஆனா நடக்கிறது வேற ஒண்ணு. இப்ப அவளை கட்டுப்படுத்த முடியாது. ஞானஸ்தானம் முடியறதுக்கு முன்னாடி ரோசியுடைய ஆத்மா அவ்வளவு சீக்கிரம் அந்த சரீரத்துக்குள்ள போகக்கூடாது. வாழு, அதை தடுக்கணும். இல்ல, இந்த சிறுவைய அந்த இறந்த உடம்போட சேர்த்து பிடிக்கணும். ஃபாதர் அஞ்சலி, பயப்படாத. அஞ்சலியை நான் பார்த்துக்கிறேன். போ போ.
ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த நீரில் உள்ள பரிசுத்த ஆத்மாவின் சக்தியால் சகல பாவங்களும் புனிதமடையட்டும். இந்த நீரில் ஸ்நானம் செய்யும் ரோசிக்கு துன்பம் ஏற்படாமல் இப்பூமியில் இருக்கும் பாவ பந்தங்களில் இருந்து நீக்குவாயாக. ஆமென். கர்த்தாவே, ஆசைகளால் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் துஷ்ட ஆவிகள் ரோசியிடமிருந்து ஓடி ஒழியட்டும். ரோசியின் மனதில் இருக்கும் பேராசைகளோடு கூடிய பாவங்களை இல்லாமல் செய்துவிட. ஜீவனையும் பாவங்கள் சூழ்ந்த அவளுடைய சரீரத்தையும் பிதாவின் புத்திரரும் ஜீவனமாய் உள்ள பரிசுத்தரை உங்களின் மேலான கருணையால் பரிசுத்தமாக்குங்கள். மோட்சமடைய செய்வீராக. அஞ்சலி, அங்க பாரு.